வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கிட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான தகவல் அப்படின்றத பார்க்க போகிறோம். அது வந்து இன்டர்வியூ போகிற எல்லா நபர்களுக்கும் கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதற்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னா, இப்போ இந்த இன்டர்வியூ போகிற நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய ஹால் டிக்கெட்லேருந்து மற்றபடி இன்ஸ்ட்ரக்ஷனில் அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை எல்லாத்தையும் கட்டாயமாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடணும். அதில் வந்து எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் எக்ஸாம் சென்டரு நீங்கள் வந்து அதை இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போகிற சென்டருக்கு ஒரு 1 ஹவருக்கு பிஃபோராவோ ஒரு ½ அன் ஹவருக்கு பிஃபோராகவே போக பாருங்கள். ஏன்னா சென்னையில் அட்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற டிராஃபிக்கு அது மண்டே அந்த டைம்லலாம் ஹெவியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி தான் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் ஆவரேஜாக கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எல்லா நாளுமே ஹெவி டிராஃபிக் இருக்கும். பட் மண்டே மார்னிங் அப்படிங்கிறது இன்னும் ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாகவே இயர்லியாகவே கிளம்பி போக பாருங்கள். ஸோ முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ முதல் நாள் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த நபர்கள் எல்லாருமே நீங்கள் போயிட்டு அட்டெண்ட் பண்ணிவிட்டு வருவீங்க. நம்மளும் வீடியோவை சொன்னோம். அதாவது இன்டர்வியூவில் மேக்ஸிமம் கேள்விகள் அப்படின்றது எதுவும் இருக்காது. அவங்க வந்து உங்களோட பர்சனலாக நீங்கள் வந்துட்டு பர்சனல் டீட்டெயில்ஸு ப்ளஸ் ஃபேமிலி டீட்டெயில்ஸு ப்ளஸ் வந்துட்டு என்ன படிச்சிருக்கீங்களோ அது ரிலேட்டடான கேள்விகள் தான் இருக்கும். இதை தாண்டி கேள்விகள் இருக்காது. பட் இருந்தாலும் நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிவிட்டு, அதாவது ஃபஸ்ட்டு நாள் முதல் பேட்சில் போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிவிட்டு வெளியில் வர நபர்கள் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க? ஏன்னா நீங்கள் வந்து போஸ்டிவ் அதாவது கீழே கமெண்ட் போடுறது மூலிமா எல்லாருக்கும் அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்து இந்த கேள்விகள் கேட்டாங்க, இது கேட்கல அப்படின்றத டீட்டெயில்டாக ஒரு கமெண்ட் வந்து போட்டிங்க அப்படின்னா, அடுத்த நாள் நாளைக்கு போகிறவங்களுக்கோ, மதியம் போகிறவங்களுக்கோ, அதுக்கு அடுத்த நாள் ஏன்னா 5 நாள் நடக்க போகுது. ஸோ இதுக்கு கண்டினியூவாக போகிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கேள்விகள், ஒரே மாதிரி இன்டர்வியூ நடக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு ஜென்ரல் நாலேட்ஜ் கேள்விகள், அதாவது 100ல் 10 பேருக்கு ஜென்ரல் நாலேட்ஜ் கேள்விகள் கேட்கப்படலாம். அது நம்மளோட நம்ம எப்படி பேசுகிறோம், என்ன நடந்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து இருக்குது. ஸோ மீதி 90% நபர்களுக்கு கண்டிப்பாக கேட்க போகிறதில்ல. அது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ அதனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்றதையும் நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு கேள்விகள் இருக்கலாம், ஒரு சிலர்களுக்கு கேள்விகள் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஆல்டர்னேட்டிவாக நடக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் போயிட்டு வந்துட்டு கமெண்டில் போடுங்க. என்ன மாதிரி கேள்வி கேட்டாங்க, நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க அப்படின்றது எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த நாட்களில் போகிறவங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக தான் கண்டிப்பாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற யாரும் போகாமலாம் இருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக போவீங்க. நீங்கள் போயிட்டு அட்டெண்ட் பண்ணிவிட்டு வெளியிலேயும் வருவீங்க. ஸோ அப்படி வரும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த நாட்கள் போகிறவங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.